ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் பாரி இளவழகன் இயக்கி அவரே நடித்து ரம்யா ரங்கநாதன், சேட்டன், ரோஜா செல்வமணி, பரிதாபங்கள் கோபி இவங்க நடிப்பில் வெளியிருந்திருக்க படம் தான் அன்பே டயானா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, வடசென்னையில் பெரம்பூரில் இந்த ஹீரோ குடும்பம் பயங்கரமான ஒரு தெலுங்கு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம். தனக்கு வர்ற மருமகளோ மருமகனோ கண்டிப்பாக தன்னோட ஜாதியில இருக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அவங்க அம்மா ரோஜா. இந்த சூழ்நிலையில் அவர் வடசென்னையில் சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு மேலே அவருக்கு க்ரஷ் வருது. ஃபாலோ பண்ணி போகிறாரு. லவ் லவ்வும் செட் ஆயிடுது. இப்போ கல்யாணம் பண்ணணும். ரோஜாவோ தனக்கு வர்ற மருமகள் தெலுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஆனால் ஹீரோ லவ் பண்ணுறது யார? ஒரு ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்டின் கேலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவ எப்படி கொண்டு போய் அவன் அம்மா முன்னாடி நிறுத்தினாங்க, கல்யாணம் ஆச்சா இல்லையா, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவர் சந்திச்சாரு, முடிவில் என்னாச்சு அப்படின்னு சொல்றதுதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த மாதிரி 1000 கதைகள் வந்தாலும் இந்த படத்தில் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கும் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பையனுக்கும் இடையில உள்ள காதலை கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் மற்ற காதலை அனுப்பிச்சு வச்சுங்களேன், இந்த சாதிக்காரன் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் இந்த பொண்ணை லவ் பண்ணான்னு சொன்னோம்னா ரொம்ப ஆர்டினரி படமா போயிருக்கும். அதனால இந்த படத்தை ஒரு வித்தியாசமான கோணத்துல ட்ரை பண்ணியிருக்காரு பாரி இளவழகன். பாரி இளவழகன் நம்மளுக்கே தெரியும், ஜமாங்கிற ஒரு படத்துல பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அந்த படம் ரொம்ப யதார்த்தமா மனிதர்களுக்குள்ள ஒரு நேட்டிவிட்டியில கனெக்ட் ஆச்சு. பயங்கரமா இருக்கும். நல்ல படங்க. ரியலி அந்த படம் நல்ல படம். ஸோ அந்த படம் பண்ணுன அவர் இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆர்வமா போய் உட்காந்து பார்த்தோம். ஃபுல் லென்த் காமெடி படமா எழுதிட்டாரு. அதுல அவருடைய நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஜமால வேற மாதிரி பார்த்தோம். இந்த படத்துல உண்மையிலேயே அவர் ஒரு வேற ஒரு டைமென்ஷன் நம்மளுக்கு கொடுத்து ஒரு நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஆள் பார்க்கவும் நல்ல ஹைட்டு வெயிட்டுமா இருந்துச்சு. அந்த லவ்வுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தாரு. ரொம்ப அழகா இருந்தாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அழகா பின்னிட்டாரு. சூப்பரா பண்ணியிருந்தாருங்க பாரி இளவழகன். ஹீரோயின் ஆங்கிலோ இந்தியன்ஸை வர்ற ரம்யா ரங்கநாதன். அந்த பொண்ணு பார்த்தா உண்மையிலேயே ரியலா ரம்யா ரங்கநாதனை பார்க்கும்போது ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீக்கில் நிலவு கெண்மேல் கோபத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்ளாஷ் வாங்கி போயிட்டே இருப்பாப்புல அந்த பொண்ணு. அவ்வளோ சூப்பர் பொண்ணு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்த பிடிச்சிருக்குது அந்த பொண்ணு. இந்த பொண்ணு அந்த கேரக்டருக்கு அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் சொல்ல போனால் ஜூலை 4 யுவன் சங்கர் ராஜோடைய கான்செப்ட் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. அந்த பாண்டிச்சேரியை போய் நம்ம பார்க்கும்போது இந்த ரம்யா ரங்கநாதன் மாதிரி பொண்ணுங்க அந்த கான்செப்ட்ல ஒரு 100-150 கேலை பார்த்தேன். அப்படியே ஆங்கிலோ இந்தியன் கேர்ள்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது மாதிரியே இருந்துச்சுங்க இந்த 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 ரம்யா ரங்கநாதன் பொண்ணு. அவ்வளோ சூப்பருங்க. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. படம் ஃபுல்லா அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. காஸ்டியூம்ஸ்ல இருந்து, ஹேர் ஸ்டைல்ஸ்ல இருந்து, ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணி படம் ஃபுல்லா நம்மளை உட்கார வச்சது என்னமோ அந்த பொண்ணு தாங்க. அதுக்கு தோத அந்த பொண்ணோட ஆக்டிங் வேற லெவல்ல பிரிச்சு விரிஞ்சிருச்சு. நான் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கேல்ஸ் தமிழை எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பேசுவனோ அந்த மாதிரி நான் பேசுவேன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிச்சுங்க. எங்கேயுமே இது ஆங்கிலோ இந்தியன்ஸ் பொண்ணு கிடையாதுடா, நம்ம தமிழ் பொண்ணுடான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு யதார்த்தமா பண்ணுச்சு அந்த பொண்ணு. அதுக்கடுத்து பரிதாபங்கள் கோபி. பரிதாபங்கள் சுதாகர் இதய முரளி படத்துல கிளிஸ்டாப்ல செம்மையா பண்ணிட்டாப்ல. ஸோ ஓகே, அவருக்கு சரியான பிரேக் பிக் ஸ்க்ரீன்ல கிடைச்சிச்சு. நம்ம கோபியும் பிக் ஸ்க்ரீன்ல என்ன பண்ண போறாப்லான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா கோபி வர்றாங்க. நல்லா கேளுங்க. கோபி சாதாரணமா அவருடைய ஓன் வாய்ஸ்ல பண்ணியிருந்தாவே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா கர்நாடகால இருந்து அந்த பையங்கிறத காமிக்கிறாங்க. கர்நாடகாக்காரன் தமிழ் எப்படி பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ஒரு இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு என்னமோ செட் ஆகவே இல்லை. ஏன்னா கோபி அவருடைய ஓன் வாய்ஸ் பண்ணி ஒரு கவுண்டர்லாம் கொடுத்து பண்ணியிருந்தாவே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓரளவு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன லாங்குவேஜ் பேசுறாப்ல, இது எந்த ஒரு காரன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இடையில கர்நாடகாக்காரன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. கர்நாடகாக்காரன் தமிழ் பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படம் உள்ள பேசினது முகம் சலிச்சிருச்சு. கோபியை வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு கோபி. ஆனா கோபி இந்த படத்துக்கு ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். நீங்க மட்டும் கோபியை அவருடைய ஓன் வாய்ஸ்ல விட்டுருந்தீங்கன்னா தியேட்டர் திருச்சிருக்கும். அந்த அளவுக்கு காமெடியில ஃபன் பண்ணியிருப்பாப்ல. அவருடைய ஓன் டைலாக்லாம் போட்டு ஒரு மாதிரியா பிரிச்சிருப்பாப்ல. ஆனா இதுக்கு வழி இல்லாம பெங்களூர் தமிழ ஒரு மாதிரியா பேசுன்னு சொல்லிட்டீங்க. கிளைமாக்ஸ்ல அவரை வச்சுதாங்க படமே மூவ் ஆச்சு. அப்பாடா, நம்மளை கொலை குத்துனவங்க கொஞ்சம் நிமிர வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த கிளைமாக்ஸ்ல அதுக்கு காரணம் கோபி தான். கோபி சுதாகர் அளவுக்கு இந்த படத்துல பாஸ் ஆகல. ஆனா கோபி இதுல பேசப்படுற ஒரு கேரக்டர் தான். நல்லா பண்ணியிருந்தாரு என்னை பொறுத்தவரை.
அதுக்கடுத்து ரோஜா மேடத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த படத்தில் அவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது தன்னோட ஜாதிக்காரன் தான் தான் கஷ்டப்படும் போது என்னை காப்பாத்தினா, இந்த மாவு கடை வச்சு கொடுத்ததே வந்து என்னோட ஜாதிக்காரன் தான் அப்படின்னு சொல்கிற சீனில் ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் அப்படியே அவங்க சொல்கிறது நியாயமான விஷயம். ஏன் ஜாதியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு வந்து ஒரு நியாயமான ரீசனையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கவுண்டர் அட்டாக் ஹீரோ கொடுக்குறாரு, அது வேற விஷயம். ஆனா அவங்க நியாயப்படுத்தி சொல்லும் போது சரி ஓகேடா, ஒருத்தவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு ரோஜாவோட ஆக்டிங் வந்து யதார்த்தத்தின் உச்சங்க. செம்மையா பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரோஜா மேடம் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சுங்க. அவங்க நடிப்பு வந்து வேற லெவல். ரோஜா மேடம் பின்னிட்டாங்க. அதுக்கடுத்து அப்பா சேட்டன், நிறைய படத்துல பார்த்துருப்போம். சேத்தனை பார்த்தாவே ரொம்ப கோவம் வரும், அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இவரெல்லாம் வந்தா போனங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு நம்ம நடிச்சுக்கிட்டு இருப்போம். சேத்தனுக்கு வந்து பஞ்சதந்திரம் படத்தை வந்து 2 தடவை பார்த்துட்டு வாங்க சொல்லியிருப்பாப்புல. அதுல யூஎஸ் இது பண்ணுவாப்புல பாருங்க ஒரு கேரக்டரை, அந்த கேரக்டரை வேற டைமென்ஷன்ல பண்ணி வச்சிருக்காப்புல நம்ம சேட்டன். செகண்ட் ஹாஃப்ல சேட்டனோட ரோல் தான் நம்மளை ஃபுல்லா உட்காரவே வச்சுச்சு. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி பிரிச்சுட்டாப்புல. அம்மா கிட்ட அடிமையா இருக்கிற ஒரு கோவப்பட்டு ஒரு சீன்ல கத்திட்டு வந்தாரு, நீ எப்படி போய் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு சொல்லும்போது ஒரு டைலாக் விடுவாரு. அதுல இருந்து அவருடைய கிராஃப்ட் வந்து மேல ஏறி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காரு. கிளைமாக்ஸ்ல எல்லாம் அப்படியே முழுக்க பஞ்சதந்திரம் மாதிரியே இருந்துச்சுங்க எனக்கு. ஓகே செம்மையா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க படத்துல வந்து நம்மளுக்கு கொடுத்த காசுக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு வர்ற அளவுக்கு செஞ்சது வந்து இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ். முழு காரணம் வந்து சேத்தனும் நம்ம பரிதாபங்கள் கோபியும் தான். 2 பேர் சேர்ந்துதாண்டா கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு சொல்ல வச்சாங்க. அது பயங்கரமான, நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமாக்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க சேத்தன். அடுத்து செல்முருகன், அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவர் வர்ற சீன்லாம் வந்து நல்லா ஃபன் பண்ற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோடைய ஹைலைட் என்னன்னா, அந்த ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியை வந்து நல்லா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா, அவங்க சித்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியை நம்ம அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். யாரையுமே வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நம்ம ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி பக்கத்துல இருக்கிறோம். ஹீரோ பையனும் வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி, அவங்களும் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி, எப்படி மெர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து சில சீன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. ஓகே, இந்த படத்துல என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வந்து ரைட்டிங்ல எக்கச்சக்கமா இருக்குங்க. படத்தை ஊனா போட்டு எழுதும் போதே அவங்க எழுதியிருப்பாங்க, இதை வந்து லவ் படம் நம்ம பண்ண போறோம், லவ் அண்ட் காமெடியா கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. சரி ஓகே, படம் லவ் சப்ஜெக்ட் தானே. லவ்ல என்ன பண்ணணும், ஹீரோ வந்து வெறித்தனமா வந்து ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை காதலிக்கிறான், நல்லாவே தெரியுது இது ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுன்னு தெரியுது. ஒரு கட்டத்துல அவ வீட்டுக்கு போகும்போது பார்த்து அவங்களுடைய கல்ச்சர் வேறையா இருக்கு, நம்மளுடைய கல்ச்சர் வேறையா இருக்கு. ஸோ கல்ச்சரை விட நம்மளுக்கு அன்பு தான் முக்கியம், நம்ம லவ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போராடி தானங்க பண்ணியிருக்கணும். அவங்க கல்ச்சர் வேறையா இருந்தா நம்ம கல்ச்சர் வேறையா இருந்தா நம்ம லவ்வுக்கான எதை வேணா அடிச்சு ஒட்டச்சு தூக்கி போட்டு மிதிச்சு ஏறி போய் லவ்வை சக்சஸ் பண்ணணும்னு தானே நம்ம வந்து கதை எழுதிருக்கணும். இவரே என்ன செய்யறாரு, உன் கல்ச்சர் என் கல்ச்சர் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவரோட எப்படா கலந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அவர் கலந்துட்டு போறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து இவனை துரத்துது. அப்ப சொல்லுது, நீங்க துரத்தி எங்கிட்ட வருவீங்க, நாங்க எப்ப லவ் வந்து அக்செப்ட் பண்றோமோ அதுக்கப்புறம் நீங்க பிரிஞ்சு ஓடுவீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கானியே இவர் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சரியில்லைங்கிட்டு ஓடுறாரு. எங்க அம்மா ஒரு மாதிரி நினைப்பாங்க, சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல, எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறாருங்க. அங்கேயே வந்து படம் வந்து தொய்வாகி போச்சு. அப்ப நம்ம பாக்குற ஆடியன்ஸுக்கு இவங்க லவ் சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, எங்கடா செத்து தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஃபீல் ஆகல. அப்படியே உட்காந்து அப்படியே பாக்குற மாதிரி கொண்டாந்து நிறுத்துறது வந்து டேரக்டரோட தப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் அந்த ரைட்டிங்ல பிரச்சனை இருந்ததுனால மனசுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகாம போனது தான் துரதிஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை பொறுத்தவரை பயங்கர லேகா தான் போய் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஆவரேஜா போய் கிளைமாக்ஸ்ல ஒரு நல்ல ஃபன் பண்ணிட்டு நல்ல காமெடி பண்ணிட்டு சூப்பரா கொண்டு போய் முடிச்சாங்க. படத்தில் சினிமோட்டோகிராஃபி பொறுத்தவரை வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுலாம் எந்த குறையுமே இல்லைங்க. உண்மையிலே டெக்னிக்கலாக வந்து இந்த படம் ரொம்ப நல்ல படம். பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சாங்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. சாங்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. சும்மா வாலண்டியாக போய் உள்ளுக்குள்ளே போய் திணிச்சு நம்மளை வந்து கொடுமைப்படுத்தலை. ஸோ அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு எபோவ் ஆவரேஜ் ஃபிலிமாக போயிருக்கும். அது இல்லாதனால இந்த படம் என்னை பொறுத்தவரை இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் பார்க்குறேன். இதுதாங்க இந்த படத்தோடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போகிறதையும் போகாததையும் உங்கள் கையிலே நான் விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு தாராளமாக 5.2 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.